கல்வி கழகு கசடர மொழிதல். குன்றைவேந்தன். சொல்லுக சொல்லில் பெரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து. வள்ளுவன். அரிஸ்டாட்டில் சொல்லாடலில் வல்லவன். பிளேட்டோ தத்துவ ஞானி. அரிஸ்டாட்டிலுடைய பேச்சை கேட்ட அத்துணை பேரும் வியந்து பார்ப்பார்கள். ஆனால் பிளேட்டோ மட்டும் கேட்பதற்கு அழகாக இருக்கிறது, சிந்திப்பதற்கு அதில் ஏதும் இல்லை என்று சொல்லுவது உண்டு. அதை உண்மை என்ற உணர்ந்த அரிஸ்டாட்டில் பிளேட்டோவினுடைய அகாடமியிலே, பள்ளியிலே மாணவனாக சேருகிறான். தத்துவங்களை கற்றுத் தேறுகிறான். தன்னுடைய அருமையான பேச்சின் மூலமாக அந்த தத்துவங்களையும் சேர்த்து அவன் சொல்ல ஆரம்பித்த பிறகு பிளேட்டோவை மிஞ்சிய ஆசிரியனாக மாறினான் அரிஸ்டாட்டில் என்பதுதான் உண்மை வரலாறு. எங்கே இருந்து ஆரம்பிக்கின்றது? 1000 வருடங்களுக்கு முன்பு சொல்லிவிட்டு போய்விட்டானே, கழற்றும் அவையஞ்சான் கல்வி இனிதே. இனியவை நாற்பது என்ன பொருள்? கற்றவர்கள் நிறைந்த அவைக்கு அஞ்சாதவனுடைய கல்விதான் சிறந்தது என்கிறான். கருத்தரங்குகளையும் பொது மேடைகளையும் வகுப்பறைகளையும் பார்த்து அஞ்சுகின்ற ஆசிரியர்களுடைய கல்வி ஊமையன் கண்ட கனவை போன்றது என்று கூறுகின்றான். The purpose of education is not knowledge but action. கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பம் முடிவதாம் சொல். ஞாயிற்றுக்கிழமையில வந்திருக்கிறோமே, 1 மணி நேரம் உட்கார்ந்துருக்கிறோமே, வரலாமா வேண்டாமா அப்படின்னு வராம இருந்தவர்கள் கூட இந்த பேச்சை நாம் கேட்கவில்லையே என்று வருத்தப்பட வைப்பதுதான் பேச்சினுடைய திறமை, பேச்சினுடைய அழகு என்கிறது. கல்லாதும் கேளாதும் அவை நடுவே சொல்லாடுவாரை அஞ்சற்பாற்றுங்கிறான். ஒன்று படிக்கணும், இல்லை படிச்சவன் சொல்றதை கேட்கணும். ரெண்டுமே இல்லாம ஒரு பெரிய மேடையில ஏறி பேச நினைப்பவன் அவனை பார்த்து ஒதுங்கடாங்கிறான். கல்லாதான் சொல் காமுறுதல் முளையிரண்டும் இல்லாதால் பெண் காமுற்றுன்னு சொல்லிட்டு போயிட்டான். ஒரு நாள் பழகினும் பெரியோர் கேண்மை இருநிலம் பிளக்க வேர்கொள்ளுமே. 100 நாள் பழகினும் மூர்க்கற்கேண்மை நீருக்கு மேல் பாசி வேர்கொள்ளாதே. என்ன அர்த்தம்? ஒரே ஒரு ஆசிரியர் ஒரே 1 மணி நேரம் வகுப்பெடுத்தால் அது ஒரு மாணவனுடைய இதயத்திலே விதையாக விழுங்கிறான். எத்தனை மணி நேரம் வகுப்பெடுத்தாலும் எத்தனை நாள் எடுத்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்படிப்பட்ட ஆசிரியர்களும் இருக்கத்தானே செய்கிறார்கள். எந்நேரமும் அக்கறையுடனும் நம்பிக்கையூட்டும் சொற்களுடனும் அன்பு கலந்த கண்டிப்புடனும் எந்த ஆசிரியர் மாணவர்களை அணுகுகிறாரோ அந்த மாணவர்கள் தோற்பதில்லை. சொல்ல வருகின்ற வார்த்தைகள் சத்தியத்தில் உருவாகி நெஞ்சத்தில் கருவாகி வெளியிலே வந்து விழுமானால் கேட்கின்ற மாணவர்களுடைய மனதிலே விதையாக விழும் விருட்சமாக வளரும். எல்லோரும் பெஞ்சிலே உட்கார வைக்கப்பட்ட போது கடைசியிலே கோணிப்பையிலே உட்கார வைக்கப்பட்ட அம்பேத்கரால் தான் அரசியல் சாசனத்தை உருவாக்க முடிந்தது. சராசரிகள் தான் சக்கரவர்த்திகள் ஆகிறார்கள். சாமானியர்கள் தான் சரித்திரம் படைக்கிறார்கள். படிக்கின்ற மாணவர்களை விட படிக்காத மாணவர்களிடத்திலே அதிக அக்கறை காட்டுவதுதான் ஆசிரியருடைய அடிப்படை பண்பு. The best brain of the nation may be found in the last benches of the classroom.